जामात्रियोगीन्द्र पादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसी जाते दशरथात्मजे वेदः प्राचेत सादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्. ஸ்ரீராமாயணத்திலே 28ஆம் சர்க்கம் யுத்த காண்டத்திலே அனுபவிக்க வேண்டும். இன்னைக்கு நேற்றைக்கு பார்க்கும் பொழுது இவர்கள் எல்லாம் கடந்து வந்துட்டார்கள்ங்கிறத இந்த சுகசாரணர்கள்னு 2 பேரை தூத அனுப்பிச்சான். அவர்கள் இந்த ராமனுடைய சேனையை சுத்தி பார்க்கும் பொழுது விபீஷண ஆழ்வான் கண்டுபிடித்து ராமன் முன்னாடி நிறுத்துகிறார். இப்ப ராமபிரான் பார்த்து விட்டு, இன்னும் உங்களுக்கு சுத்தி பார்க்க வேண்டியது ஏதாவது பாக்கி இருக்கா? விபீஷணனே சுத்தி காமிக்க சொல்றேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு ராவணன்ட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அந்த சமயத்துல அவர்கள் எல்லாம் பார்த்துட்டு ராவணன்ட்ட இந்த சுகனும் சாரனும் சேர்ந்து நீ ஒன்னு சீதையை அவர்களிடம் கொடுத்து விடு, இல்லையாகில் யுத்தத்தை பண்ணு, அவர்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது போல இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். உடனே ராவணன் அவர்களை அழைத்து கொண்டு உயர ஒரு மாடிக்கு ஏறி அந்த மாடியிலிருந்து சேனையை பார்த்து இந்த சேனையில யார் யாரெல்லாம் இருக்கா, முக்கியப்பட்டவர்கள் யாரு என்பதை விளக்க சொல்லுகிறார். அந்த விளக்கங்களை இவர்கள் கொடுத்தார்கள். யார் யாரு சேனையில எங்கெங்க இருக்கா, நலன், நீலன், சுக்ரீவன், அங்கதன் முதலானவர்கள்லாம் எங்கெங்க நிற்கிறார்கள்ங்கிறத இவர்கள் எல்லாம் பேசினார்கள்ங்கிறவரை பார்த்திருந்தோம். இன்னைக்கு 28ஆம் சர்க்கம் தொடங்கி பார்ப்போம். சாரணஸ்ய வச ஸ்ருத்வா ராவணம் ராட்சசாதிபம் பலமாதிஷ்ய தத் சர்வம் சுகோ வாக்கியம் அதா பிரவீத். சாரணன் பேசி முடிச்சுட்டான். அடுத்தது சுகன் பேசுகிறான் ராமன். ஸ்திதான் பஷ்யசி யானேதான் மத்தான் இவ மகாத்விபான் யக்ரோதான் இவ காங்கேயான் சாலான் ஹைமவதான் இவ ஏதே துஷ்பிரசஹா ராஜன் பலினः காமரூபிணः தைத்யதானவ சங்காஷா யுத்தே தேவ பராக்கிரமாக. பாதி பலத்தை சாரணன் விளக்கினான். இப்ப மீதி பலத்தை சுகன் அவன் விளக்குகிறான் ராவணனுக்கு. ராவணனே, எழுத்தாப்புல நீ பார்க்கிறாயே, இந்த சேனை இது யாராலையும் வெல்ல முடியாத சேனை. தேவர்களே இந்த சேனையோட யுத்தம் பண்ணா கூட ஜெயிக்க முடியாது. ஏஷாம் கோட்டி சஹஸ்ராணி நவபஞ்ச சப்த ததா சங்க சஹஸ்ராணி ததா விருந்தசதானி ச. இவர்களுடைய சேனை அது எப்படி இருக்குன்னா 21,000 கோடிக்கணக்காக அப்படியே சங்க கணக்காகவும் 1000 சங்க கணக்காகவும் இப்படியே 100 பிருந்தங்கள்னா கூட்டமாகவும் இப்படியே இருக்கிறார்கள். இந்த கணக்கு என்னங்கிறத இந்த சர்க்கம் முடியும் பொழுது நமக்கு புரியும். ஏதே சுக்ரீவ சச்சிவாஹா கிஷ்கிந்தா நிலையா சதா ஹரையோ தேவகந்தர்வ உற்பன்னா காமரூபினஹா. இதோ இங்க இருக்கிறார்களே, இவர்கள் எல்லாம் கிஷ்கிந்தால இருக்கக்கூடியவர்கள், சுக்ரீவனின் மந்திரிகள். யௌதௌ பஷ்யதி திஷ்டந்தௌ குமாரௌ தேவரூபினௌ மைந்தஸ்ச த்விவிதச்சோபௌ தாப்யாம் நாஸ்தி சமோ யுதி. 2 குமாரர்களா 2 பேர் இருக்காளே, அவர்களுக்கு மைந்தன் த்விவிதன்னு பேர், வானரங்கள். அவர்களுக்கு சமமா யுத்தத்துல இன்னொருத்தன் கிடையாது. பிரம்மணா சமனுஜாத்தம் அமிர்த பிராஷினா உபௌ ஆஷாம் சேதே யுதாலங்காம் ஏதோ மர்திது மோஜசா. இப்ப பிரம்மதேவனாலே அனுமதிக்கப்பட்டு இவர்கள் 2 பேரும் அமிர்தத்தையே சாட்டவர்கள், அமிர்தம் உண்டவர்கள். இப்ப அமிர்தம் உண்டவர்களுக்கு மரணம்ங்கிறதே கிடையாது. ஆகையாலே இவர்கள் 2 பேரும் இந்த இலங்கை அழிக்கணும்னு காத்துன்னு இருக்கா. யம் து பஷ்யதி திஷ்டந்தம் பிரபின்னம் இவ குஞ்சரம் யோபலா க்ஷோபயேத் க்ருத்தஹ சமுத்திரமபி வானரஹ ஏஷோ பிகந்தாலங்காயாஹ வைதேஹ்யாஸ்தவ ச பிரபோ ஏனாம் பஷ்ய புரா திருஷ்டம் வானரம் புனராகதம். இப்ப ஹனுமாரை பார்த்து சொல்கிறான் சுகன்,
இதோ இங்க பாரு, மதம் பிடித்த யானை போல எதிரில் நிற்கிறாரு. தன்னுடைய சக்தியால் சமுத்திரத்தையே கலக்கி விடக்கூடியவர். இங்க வந்து லங்கையை பார்த்து சீதையை பார்த்து எல்லாம் பண்ணிட்டு போன இந்த வானரம் அவரை மறுபடி பார், அவரும் வந்து நிற்கிறார். ஜேஷ்ட கேசரின புத்ரோ வாதாத்மஜைதி ஸ்ருதா ஹனுமான் இதி விக்யாத்தோ லங்கிதோ ஏன சாகரஹா. கேசரிங்கிறவருடைய மூத்த புதல்வர், வாயுகுமாரர், ஹனுமான்னு பெயர். இவர் தான் சாகரத்தை கடந்தார். காமரூபி ஹரிஸ்ரேஷ்டோ பலரூப சமன்விதா அனிர்வாரிய கதிஷ்சைவ யதா சததகஸ் பிரபுஹு. இவர் காமரூபி, எந்த உருவத்தை வேணா எடுப்பார். பலரூப சமன்விதா, அழகும் ஆற்றலும் உடையவர். அவருடைய கதியை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அவர் எங்க வேணா போவார். உத்யந்தம் பாஸ்கரம் திருஷ்டுவா பாலः கில பிபாசிதः திரியோஜன சஹஸ்ரம் தூ அத்வானம் அவதீரியஹி ஆதித்யம் ஆஹரிஷ்யாமி நமேக்ஷுத் பிரதியாஸ்யதி இதி சஞ்சிந்த்ய மனசா புரைஷ பலதர்பிதः அநாக்ருஷ்ய தமம் தேவம் அபிதேவர்ஷிதானவைஹி அநாசாத்யைவ பதிதோ பாஸ்கரோதயனே கிரௌ. இந்த ஹனுமாரினுடைய சரித்திரத்தை ராவணனுக்கு சொல்கிறார்கள். முன்னொரு காலத்துல கை குழந்தையா இருந்த இந்த ஹனுமாரானவர் பால் பருகணும்னு நல்ல பிபாசை, நல்ல ஒரு தாகம் உண்டாயிடுது. அப்ப இவருக்கு குழந்தையா இருந்தாலும் பலம் அவ்வளவு நிறைய இருந்துதான். இப்போ உதயமாகக்கூடிய சூரிய பகவானை பார்த்து தாகத்தோடு பசியோடு இவர் இந்த சூரியனை நான் பறித்து வர போகிறேன்னு இந்த குழந்தை பருவத்தின் காரணமாக இந்த சூரியனை பறித்துட்டு வந்துட்டா எனக்கு பசியே இருக்காது அப்படின்னு நினைத்து கொண்டு 3000 யோஜனை தூரம் வழியை கடந்தார். 3000 யோஜனை, இங்க 100 யோஜனை தான் சமுத்திரம். இவர் குழந்தையா இருக்கிறச்சே கடந்த தூரம் எவ்வளவு? 3000 யோஜனை தூரம் கடந்து அந்த வழியை கடந்தால் கூட தேவர்கள், ரிஷிகள், தானவர்கள் யாராலையும் கிட்ட முடியாத அந்த சூரியனை கிட்டி அங்கிருந்து உதயமாகும் மலை, சூரியன் உதயமாகக்கூடிய மலையில போய் இவன் விழுந்தானா இந்த ஹனுமார். பதிதஸ்ய கபேரஸ்ய ஹனுரே காஷிலாதலே கிஞ்சித் பின்னா திருடஹனோர் ஹனுமான் ஏஷதே நவை. அப்படி இவன் அந்த உதயமாகும் பர்வதத்துல விழுந்த பொழுது சூரியனை பிடிக்க முடியாம இவனுடைய ஒரு கன்னம், ஹனுஹூன்னா அந்த கன்னத்துக்கு கீழே இருக்கிற பகுதிகள்லாம் அது கொஞ்சம் முறிந்து போனது. அதனால்தான் இவனுக்கு ஹனுமான்னு பெயர் வந்தது. ஹனுவை உடையவன். சத்யமாகம யோகேன மமைஷ விதிதோ ஹரிஹி நாஸ்ய சக்யம் பலம் ரூபம் பிரபாவோ வாபி பாஷித்தும். இப்ப சுகன் என்ன சொல்லிட்டான்? இது வரைக்கும் எல்லாருடைய புகழெல்லாம் சொல்லிட்டே வந்தான். ஹனுமான் வந்த உடனே ஹனுமானினுடைய புகழ், அவருடைய வீரம் இவ்வளவுன்னு, அவருடைய பலமாகட்டும், அவருடைய பிறவி குணமாக இருக்கட்டும், அவருடைய பிரபாவமாக இருக்கட்டும், இது எதுவுமே உள்ளபடி வர்ணிக்க என்னால முடியாது. அது ஜெயிக்க முடியாதுன்னு கிடையாது, அது இவ்வளவுன்னு என்னால வாயாலே சொல்லி முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான் சுகன். ஏஷா சம்சதே லங்காம் ஏகோ மர்திது மோஜசா ஏன ஜாஜ்வல்யதே சௌமிய தூமகேது தவாத்யவை லங்காயாம் நிகிதச்சாபி கதம் ந ஸ்மரசே கபிம். உனக்கு அந்த குரங்கையாவது ஞாபகம் இல்லையா ராவணா? லங்கைய முழுக்க எரிச்சுட்டானே, அவனை கூடவா உனக்கு ஞாபகம் இல்ல? உமால மறக்கவே முடியாது அவனை. யஸ்சைஷோ நந்தர ஷூரஹா ஷ்யாம பத்மநிபேக்ஷணஹ இக்ஷ்வாகூநாம் அதிரதோ லோகே விக்யாத பௌருஷஹ யஸ்மின் ந சலதே தர்மோ யோ தர்மான் நாதி வர்த்ததே யோ பிராமமஸ்திரம் வேதாம்ஸ்ச வேதம் வேத விதாம் வரஹ யோ வித்யான் வித்யாத் ககனம் பானைர் பர்வதானபி தாரயேத் யஸ்ய மிருத்யோரிவ க்ரோதஹ சக்ரஸ்யேவ பராக்ரமஹ யஸ்ய பார்யா ஜனஸ்தானாத் சீதா சாபஹ்ருதா த்வயா சயேஷ ராமஸ்துவாம் யோத்தும் ராஜன் சமபிவர்த்ததே. இப்ப எல்லாரையும் சொல்லியாச்சு. ஹனுமான சொன்ன உடனே ஹனுமான் தோடிலே வரக்கூடிய அந்த ராமனை சொல்லணுமே. இப்ப ராமனை வர்ணிக்கிறான் சுகன். சூரன், ஷியாமன், நல்ல ஷியாமலமான வர்ணத்தை உடையவன். பத்ம நிபேக்ஷணஹா, தாமரை போன்று கண்ணை உடையவன். இக்ஷ்வாகூநாம் அதிரதஹா, அதிரதன், அதிரதன்கிறவன் ரத போரிலே தலைவன்.
இப்ப பெரிய ரதங்களிலே இருந்து கொண்டு போரை முன்னெடுத்து செல்லக்கூடியவன், இக்ஷ்வாக்கு வம்சத்திலே பிறந்தவன், லோகே விக்யாத பௌருஷா, இந்த உலகம் முழுக்க ராமனின் வீரத்தை கொண்டாடுகிறது. அப்படி எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஹனுமான் பக்கத்திலே நிற்கிறானே அவனை பத்தி சொல்லும் பொழுது என்னன்னு சொல்லலாம்னா, தர்மஹா சலதேன, எவனிடத்திலே தர்மம் தடுமாறாமல் இருக்கிறதோ அவன் ராமன்கிற. யஸ்மின்ன சலதே தர்மஹா, எவனிடத்திலே தர்மம் சிறிதளவும் தடுமாறவில்லையோ அவனிடத்துல தர்மம் இருந்தா தர்மம் நன்னா இருக்கும். யோன தர்மான் நாதி வர்த்ததே, சரி தர்ம வழியிலே அவன் இருந்தால் அவனும் தர்ம வழியை மீற மாட்டான். தர்மம் அவனை கடந்து போகாது, இவன் தர்மத்தை கடந்து போக மாட்டான். ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு சொன்னான் மாரீச்சன். அந்த மாதிரி ராமனும் தர்மமும் ஒண்ணு. ராமன் வேற தர்மம் வேறன்னு கிடையாது. நீ தர்மமே உருவெடுத்து வந்தவனாக, தர்மத்தை மீறாதவனாக, தர்மமும் இவனை மீறாமல் இருக்கும்படியாக ஒரு உருவம். பிரம்மாஸ்திரத்தை அறிந்தவன், வேதங்கள் எல்லாத்தையும் அறிந்தவன், வேதம் அறிந்தவர்களுக்குள்ளேயே உத்தமன். இவனை காட்டிலும் சிறந்த வேத வித்து யாரும் கிடையாது. எல்லா பானங்களையும் கொண்டு அவன் என்ன பண்ணுவான், ஆகாயத்தையே கிழிச்சிடுவான், பர்வத்தங்களையே உடைத்து விடுவான். அவனுடைய கோபம், ராமனுக்கு கோபம்னு வந்ததுன்னா அது யமனை விட மோசமா இருக்கும். அவனுடைய பராக்கிரமத்தை பார்த்தா இந்திரனுக்கு சமமாக இருக்கும். அப்படிப்பட்டவனுடைய தர்ம பத்னி அவளைத்தான் நீ கடத்தி கொண்டு வந்திருக்கிறாய். இதோ பார், அந்த ராமன் உன்னோட யுத்தம் பண்ணுவதற்கு உன் கண் முன்னாடி வந்து நிக்கிறான். நீ என்ன ஏளனமா நினைத்து ராமன் கடலை தாண்டி எப்படி வருவான், அவன் ஒரு மனிதன் அப்படி இப்படின்னு என்னென்னவோ நினைச்சிருந்திய ராவணா, உன் கண் முன்னாடி சீதையின் கணவனான அந்த ராமன் உன் கண் முன்னாடி நிற்கிறான் பாருன்னு காண்பித்தான் சுகன். இப்ப ராமனை கண்ணால பார்த்தான். யஸ்யைஷ தக்ஷிணே பார்ஷ்வே சுத்த ஜாம்பூநத பிரபஹ விஷாலவக்ஷாஸ்தாம்ராக்ஷோ நீலகுஞ்சித மூர்தஜஹா. ராமனை காமிச்சா போருமா? ராமனை காமிச்சோடனே யாரு காமிக்க வேண்டும்? லக்ஷ்மணனை காண்பிக்க வேண்டும். அப்படி ராமனுக்கு வலது பக்கத்திலே பத்தரை மாத்து தங்கம், அந்த ஒளி மாதிரி தங்க நிறத்துல அப்படி ஜொலிக்கக்கூடிய ஒரு உருவம் நிக்கிறது பாரு. சிவந்த கண்ணோடு, அகன்ற மார்போடு, கருத்த தலைமயிரோடு நிற்கிறான் ஒருவன். ஏஷோஸ்ய லக்ஷ்மணோ நாம பிராதா பிராணசம பிரியா நயே யுத்தே ச குஷலஹ சர்வசாஸ்திர விசாரதஹ. இவனுக்கு லக்ஷ்மணன்னு திருநாமம். ராமனுக்கு தம்பி. தம்பின்னு சொல்றதோட உயிருக்கு நிகரானவன், பிராணசமஹா. ராமனுடைய உயிர் யாருன்னு கேட்டா லக்ஷ்மணன்னு சொல்லலாம். இப்ப எக்காலத்திலும் ராமன் மனசு கோணாம நடக்கக்கூடியவன், ராமனுக்கு ரொம்ப பிடித்தவன். நீதி சாஸ்திரத்திலும் போரிலும் நிபுணன், எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்தவன் லக்ஷ்மணன். இங்கு நிற்கிறான்னு லக்ஷ்மணனை காண்பித்தான். அமர்ஷி துர்ஜயோ ஜேதா விக்ராந்தோ புத்திமான் பலி ராமஸ்ய தக்ஷிணோ பாகுர் நித்யம் பிராணோ பகிஷ்சரஹா. எப்படி வர்ணிக்கிறான்னா, அமர்ஷி, அதாவது அபராதம் ஒருத்தர் பண்ணா அவர்களை மன்னிக்கவே மாட்டான், அடியோடு அழிச்சிடுவான், பொறுக்கவே மாட்டான். துர்ஜயஹா, சரி இவனை யாராவது ஜெயிக்கலான்னு இந்த லக்ஷ்மணனை ஜெயிக்கவே முடியாது, யாராலையும் வெல்ல முடியாது லக்ஷ்மணனை. ஜேதா, இவன் தான் எல்லாரையும் ஜெயிப்பான். விக்ராந்தஹா, பெரிய விக்ரமம் உடையவன், பராக்கிரமம் உடையவன். பராக்கிரமம் மட்டும் இருந்தா போராது, அறிவு வேணும். அறிவில்லாத பராக்கிரமமும் பராக்கிரமம் இல்லாத அறிவும் ரெண்டுமே பெருசா பயன்படாது. ஆகையாலே புத்திமான், நுண்ணறிவுடையவன். பலி, நல்ல பலமுடையவன். நித்யம் ராமஸ்ய தக்ஷிணோ பாகு, ராமஸ்ய தக்ஷிணோ பாகு, ராமனின் இடது கை. ராமனின் இடது கைன்னு யார சொல்லலாம்? லக்ஷ்மணனை சொல்லலாம். ராமனின் வலது கை, க்ஷமிக்கணும், ராமனின் வலது கை போல இருக்கக்கூடியவன், ராமனின் வலது கையான லக்ஷ்மணன். பகிஷ்சரஹா பிராணஹா, ராமனுக்கு உயிராக இருக்கக்கூடியவன். உயிர்னு எப்பொழுதும் உடம்புக்குள்ளேயே தான் சுத்தின்னு இருக்கும். ஆனா ராமனுக்கு மட்டும் உயிர் உடம்புக்கு வெளியில லக்ஷ்மணன் உருவுல சுத்தின்னு இருக்கான். பகிஷ்சரஹா, இப்ப வெளியிலே சஞ்சரிக்கக்கூடிய உயிர் ராமனுக்கு பிராணனாக இருக்கக்கூடியவன் இந்த லக்ஷ்மணன். நஹ்யேஷ ராகவஸ்யார்த்தே ஜீவிதம் பரிரக்ஷதி. இவன் இருக்கானே ராமனுக்காக உயிரை கூட மதிக்க மாட்டான், தன் உயிரை விட்டாவது ராமனுக்கு உதவி புரிவான். ஏஷை வாம்சஸ்
ஆசம்சதே யுத்தே நிகந்தும் சர்வ ராட்சசான். இப்படிப்பட்ட லக்ஷ்மணன் என்ன ஆசைப்படுறான் தெரியுமோ? இப்ப எல்லா ராட்சசர்களையும் நான் கொல்லணும்னு ஆசைப்படுறான். இவர்கள் சுகனும் சாரணனும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் அவர்கள் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுன்னு வந்தா. இப்ப பார்த்தா நான் ஒருத்தனே எல்லாரையும் அழிக்கணும்னு இப்படி உற்சாகத்தோட இருக்கிறார்கள். ஒவ்வொரு குரங்கும் ஒவ்வொருத்தரும் நான் ஒருத்தனே எல்லாரையும் அழிக்கணுங்கிற அளவுக்கு உற்சாகம் உடையவர்களாக இருக்கிறார்கள் ராமசேனையிலே. யஸ்து சவ்யம் அசௌ பக்ஷம் ராமஸ்யாஸ்ரித்ய திஷ்டதி ரக்ஷோ கண பரிக்ஷிப்தோ ராஜாஹ்யேஷ விபீஷணஹ. இப்ப ராமனுக்கு இடது புறத்திலே நிற்கிறானே ஒருவன், உனக்கே தெரிஞ்சிருக்கும், ராட்சசர்களான நாம் கைவிட்ட விபீஷண ஆழ்வான் அங்கு நிற்கிறான். அப்ப சொல்லும் பொழுது இந்த சுகன் அழகா சொல்றான், ராஜா ஹேஷ விபீஷணஹான். விபீஷணன் இங்கதான் ராட்சசன் அமைச்சர். ராமனிடத்துல போன உடனே இந்த விபீஷணன் எப்படி ஆயிட்டான்? ராஜாவாயிட்டான். ராஜா ஹேஷ விபீஷணஹா. அது வெறும் விபீஷணன் இல்ல, ராஜாவான விபீஷணன். ராமர் ஏற்கனவே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டார் லங்கைக்கு விபீஷணனுக்கு. இனிமே அவன் வெறும் விபீஷணன் இல்ல, ராஜா விபீஷணன். ஸ்ரீமதா ராஜராஜேன லங்காயாம் அபிஷேசிதः த்வாமேவ பிரதிசம்ரப்தோ யுத்தாயைஷோபிவர்த்ததே. ஸ்ரீமதா ஸ்ரீமானாகிய ராஜராஜேன, ராஜாவுக்கெல்லாம் ராஜாவான ராமன். நீலாம் வெறும் ராஜா, ராமன் ராஜாவுக்கெல்லாம் ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவான அந்த ராமனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இந்த பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் ரொம்ப கோபத்தோட இப்ப உன்னை அழிக்கணும்னு பார்க்கிறான். யம் து பஷ்யசி திஷ்டந்தம் மத்யே கிரிமிவாச்சலம் சர்வசாகா மிருகேந்திராணாம் பர்த்தாரம் அபராஜிதம் தேஜசா யசசா புத்யா ஞானேனாபிஜனேன ச யக் கபீனதி பப்ராஜ ஹிமவான் இவ பர்வதான் கிஷ்கிந்தாம் யஸ் சமத்யாஸ்தே குஹாம் சகஹன த்ருமாம் துர்காம் பர்வத துர்கஸ்தாம் பிரதானை சஹயூதபைஹி யஸ்யைஷா காஞ்சனி மாலா சோபதே சதபுஷ்கரா காந்தா தேவ மனுஷ்யானாம் யஸ்யாம் லக்ஷ்மி பிரதிஷ்டிதா ஏதாம் ச மாலாம் தாராம் ச கபிராஜ்யம் ச சாஸ்வதம் சுக்ரீவோ வாலினம் ஹத்வா ராமேன பிரதிபாதிதः. அடுத்தது சுக்ரீவனை வர்ணிக்கிறான் சுகன். எல்லாருக்கும் நடுவாக, சேனைக்கு நட்ட நடுவாக அசையாத மலை போல நிற்கிறானே ஒருவன். வானரோத்தமர்களுக்கெல்லாம் தலைவன், யாராலையும் ஜெயிக்க முடியாதவன், எஜமானன். அவனை பாரு, ராவணா பாருன்னு காண்பிக்கிறான். பர்வதங்களுக்குள்ளே இமயமலை எப்படி சிறந்ததோ அப்படி ஆற்றலாலும் புகழாலும் அறிவாலும் சாஸ்திர அறிவினாலும் உன்னத குடிப்பிறப்பாலும் வானரர்களை எல்லாம் தாண்டி அவர்களுக்கெல்லாம் அரசனாட்டும் நிற்கிறான். இப்ப மலைக்கு இமயமலை மாதிரி வானரங்களுக்கு தலைவனாக உயர்ந்து நிற்கிறான் இவன். இவன் இருக்கிறானே சேனை தலைவர்களோடு கூட கிஷ்கிந்தைங்கிற குகையிலே வசித்துக் கொண்டிருக்கிறான். அங்கதான் லக்ஷ்மி எப்பொழுதும் குடிகொண்டிருக்கிறாளாம். 100 தாமரை மலர்களை உடைய பொன் மாலை, அந்த பொன் மாலையை இவன் போட்டுக் கொண்டிருக்கிறான். இவன் இருக்கானே வாலியை கொன்று, ராமனாலே வாலியை கொன்று கிஷ்கிந்தா ராஜ்யத்திலே நியமிக்கப்பட்டவன். இவன் ராமனுக்காக என்ன வேணா செய்வான். சதம் சத சஹஸ்ரானாம் கோட்டிமா ஹுர்மணீஷினஹ சதம் கோட்டி சஹஸ்ரானாம் சங்கயித்யபிதீயதே. இப்ப கணக்கு சொல்கிறார். சதம் சத சஹஸ்ரானாம் கோட்டிமாஹுரும் மணீஷினஹா. 100 இருக்கு, 100க்கு அப்புறம் 10 100கள் சேர்ந்த 1000, 10 1000கள் சேர்ந்தால் 10,000, அதே 100 1000கள் சேர்ந்தால் லட்சம்னு சொல்லுவோம். இந்த லட்சத்துல 100 சேரணும். அதாவது இங்க என்ன சொல்றாருன்னா சத சஹஸ்ரானாம் சதம், 100 1000ங்களோட 100, 100 1000ங்களோட 100ன்னா என்ன? ஒரு லட்சத்தினுடைய 100, 100 லட்சம்னு அர்த்தம். இப்ப 100 லட்சத்தை என்ன சொல்லுவோம்? கோடின்னு சொல்லப்படுகிறது. ஒரு கோடி, கோட்டி அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல கோடின்னு தமிழ்ல சொல்றோம். ஒரு கோடின்னு 100 லட்சம். கோட்டி சஹஸ்ரானாம் 1000 கோடிகள் சேர்ந்தா,
இந்த மாதிரி கோடிகள் 1000 சேர்ந்தால் என்ன ஆகும்? இது 1000 கோடிகளின் 100, அதாவது கோடிகள் 1000 சேரணும். 1000 கோடியுடைய 100, 100,000 கோடி. அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சங்கம்னு சொல்லுவோம். சதம் சங்க சஹஸ்ராணாம் மகாசங்க இதி ஸ்மிருதः மகாசங்க சதஸ்ராணாம் சதம் விருந்தமிதி ஸ்மிருதம். இந்த சங்கம்ங்கிற அளவு வந்துருது இல்ல, இந்த சங்கம் அதாவது 100,000 கோடி, 100,000 கோடிகளின் 100, அதற்கு மகாசங்கம்னு பேர். இந்த மகாசங்கம் இருக்கே, 1000 மகாசங்கங்கள் சேர்ந்தால், அதாவது 100,000 மகாசங்கங்கள் சேர்ந்தால் ஒரு பிருந்தம்னு பேரு. சதம் பிருந்த சஹஸ்ராணாம் மகாபிருந்தமிதி ஸ்மிருதம் மகாபிருந்த சஹஸ்ராணாம் சதம் பத்மமிதி ஸ்மிருதம். இப்ப இந்த பிருந்த சஹஸ்ரம், அதாவது 100,000 பிருந்தங்கள் சேர்ந்தால் மகாபிருந்தம். அதே மாதிரி 100,000 மகாபிருந்தங்கள் சேர்ந்தால் ஒரு பத்மம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எண்ணிக்கையின் கணக்கு. சதம் பத்ம சஹஸ்ராணாம் மகாபத்மமிதி ஸ்மிருதம் மகாபத்ம சஹஸ்ராணாம் சதம் கர்வமிகோச்யதே. இப்ப பத்மங்கள், பத்மங்கள்ல 100,000, அதற்கு மேல மகாபத்மம், மகாபத்மத்துல 100,000 கர்வம். இப்ப அப்படியே வரிசையா 100, 1000 கோடி, கோடிக்கு மேல 100,000 கோடி, அதுக்கு சங்கம்னு பேரு. 100,000 சங்கத்துக்கு மகாசங்கம்னு பேரு. 100,000 மகாசங்கத்துக்கு பிருந்தம்னு பேரு. 100,000 பிருந்தத்துக்கு மகாபிருந்தம்னு பேரு. 100,000 மகாபிருந்தத்துக்கு பத்மம்னு பேரு. 100,000 பத்மங்களுக்கு மகாபத்மம்னு பேரு. அதற்கு மேல 100 அதே மாதிரி அளவு உள்ள மகாபத்மங்களுக்கு கர்வம்னு பேரு. இப்படி ஒவ்வொன்னா வந்துட்டே இருக்கு. சதம் கர்வ சஹஸ்ராணாம் மகா கர்வம் இதி ஸ்மிருதம் மகா கர்வ சஹஸ்ராணாம் சமுத்திரம் அபிதீயதே. இப்படி 100,000 கர்வங்கள் சேர்ந்தா மகா கர்வம்னு சொல்லப்படுகிறது. இந்த மகா கர்வங்கள் 1000 மகா கர்வங்கள் சேர்ந்து 100,000 மகா கர்வங்கள் சேர்ந்தால் சமுத்திரம்னு பேரா அதுக்கு. சதம் சமுத்திர சஹஸ்ரம் ஓகைத்யபிதீயதே சதமோக சஹஸ்ராணாம் மஹௌக இதி விஸ்ருதः. இப்ப 100,000 சமுத்திரத்துக்கு ஓகம்னு பேரு. அதே மாதிரி 1000 ஓகங்களின் 100 சேர்ந்தால் அதற்கு மகா ஓகம்னு பேரு. ஏவம் கோட்டி சஹஸ்ரேன சங்கானாம் ச சதேன ச மகாசங்க சஹஸ்ரேன ததா விருந்த சதேன ச மகாபிருந்த சஹஸ்ரேன ததா பத்ம சதேன ச மகாபத்ம சஹஸ்ரேன ததா கர்வ சதேன ச சமுத்ரேன சதேனைவ மஹௌகேன ததைவ ச ஏவம் கோட்டி மஹௌகேன சமுத்திர சதிருஷேன ச விபீஷணேன சச்சிவைஹி ராட்சசைः பரிவாரிதः சுக்ரீவோ வானரேந்திரஸ்த்வம் த்வாம் யுத்தார்த்தம் அபிவர்த்ததே மகாபலவ்ருதோ நித்யம் மகாபலபராக்கிரமः. சுக்ரீவனானவன் போர் புரிய வந்திருக்கானே, அவனுடைய சேனையின் அளவு என்ன தெரியுமா? சுக்ரீவன் பெருஞ்சேனை எப்படிப்பட்டதுன்னா 1000 கோடிக்கணக்கிலையும் சங்கங்களின் கோடி 100 கணக்கான சங்கங்கள், 1000 மகா சங்கங்கள், 100 பிருந்தங்கள், 1000 மகா பிருந்தங்கள், 100 பத்மங்கள், 1000 மகாபத்மங்கள், 100 கர்வங்கள், இப்படி 100 சமுத்திரம், மகா ஓகம், கோட்டி மகா ஓகம், சமுத்திரத்தை ஒத்த கணக்கு. கிட்டத்தட்ட அது நம்மால நம்பர்ஸ்லயே சொல்ல முடியாது, அவ்வளவு ஒரு பெரிய கணக்கு. கோட்டியினுடைய 1000, அதுக்கு மேல 100,000, அதற்கு மேல 100,000, அதற்கு மேல 100,000ன்னு மல்டிப்ளை பண்ணிட்டே போனா இந்த மாதிரி ஒரு அளவு வரும். அப்படி ஒரு அளவு நம்மளால யோசிக்கவே முடியாது. அவ்வளவு குரங்குகளோட சேர்ந்து இந்த சுக்ரீவனானவன் உன்னோடு போர் புரிய வந்திருக்கிறான். விபீஷணனும் அவன் கூட இருக்கான். விபீஷணனுடைய 4 மந்திரி ராட்சசர்கள் அவரும் அவனோட இருக்கிறார்கள். இமாம் மகாராஜ சமீக்ஷ்ய வாஹினீம் உபஸ்திதாம் பிரஜ்வலித கிரஹோபமாம் ததப் பிரயத்னஃ பரமா விதீயதாம் யதா ஜயஸ்யான்ன பரைஃ பராஜயா. இதுதான் இதனுடைய கணக்கு. இவ்வளவு பெரிய கணக்கை பார்த்துட்டு நீ என்ன பண்ணு, பெரிய யத்தனம் பண்ணணும். சும்மா ஏதோ சண்டைக்கு போனா போறாது. இந்த சண்டையில ஜெயிக்கிறபடிக்கு நீ சண்டை செய்ய வேண்டும், இல்லைன்னா உனக்கு தோல்விதான் வரும்னு சொல்லி முடித்தான் சுகன். இதோடு 28ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்து 29ஆம் சர்க்கம்.
शुकेन तु समाख्यातान् स्तान् दृष्ट्वा हरियूतपान् समीपस्थान् च रामस्य भ्रातरं स्वं विभीषणं लक्ष्मणं च महावीर्यं भुजं रामस्य दक्षिणं सर्ववानरराजं च सुग्रीवं भीमविक्रमं गजं गवाक्षं गवयं मैन्दं द्विविधमेव च अंगदं चैव बलिनं वज्रहस्तात्मजात्मजं हनुमन्तं च विक्रान्तं जाम्बवन्तं च दुर्जयं सुषेणं कुमुदं नीलं नलं च प्लवगर्षभं किञ्चिदाभिघ्नहृदयो जातक्रोधश्च रावणः भर्त्सयामास तौ वीरौ कथान्ते शुकसारणौ. ராவணன் பார்க்கிறான், இவர்கள்லாம் ஏன் பெருமையை பேசுறாளா ராமன் பெருமையை பேசுறாளான்னு தெரியல. சுகனும் சாரணனும் அவர்களுக்கே ஜெயம் உண்டான மாதிரி இவர்கள் பேசுறாளே அப்படின்னு பார்க்கிறான். எல்லாரையும் மறுபடி ஒருவரை பார்க்கிறான், ராமரை பார்க்கிறான். ராமருக்கு பக்கத்திலே அவருக்கு வலது கை போன்று நிற்கக்கூடிய லக்ஷ்மணனையும் சர்வவானர ராஜனான சுக்ரீவனையும் கஜன் கவாக்ஷன் கவயன் மைந்தன் த்விவிதன் அங்கதன் ஹனுமந்தன் ஹனுமான் ஜாம்பவான் சுஷேனன் குமுதன் நீலன் நலன் பிளவகரிஷபன் நீலன் அதற்கு பிறகு நலன் இது எல்லாத்தையும் பார்த்த உடனே கிஞ்சிதா விக்ன ஹிருதயா, அவன் மனசு அப்பவே கலங்கிடுது. ராவணன் மனசு அதை பார்த்த பொழுதுலயே என்ன ஆயிடுச்சுன்னா நெஞ்சு கலங்கி போயிடுது. கலங்கி போனா அந்த தோல்வியை ஏத்துக்கொள்ற அளவுக்கு அவனுக்கு அந்த பக்குவம் இல்லை. அவனுக்கு அந்த சுகிருதம் அந்த பாக்கியம் அவன்கிட்ட இல்லை. ஆகையால தன்னுடைய தோல்வி பயமானது அவனுக்கு எப்படி மாறித்துன்னா ஜாதக்ரோதா கோபமாக மாறினது. தன்னுடைய பயம் அவனுக்கு கோபமாக மாறி இவர்கள் சொன்னார்களே இவர்கள் ரெண்டு பேரையும் மிரட்டினான். சுகனையும் சாரனையும் மிரட்டுறான். அதோ முகௌ தௌ பிரணதௌ அப்ரவீத் சுகசாரணௌ ரோஷகத் கதையாவாஜா சம்ரப்த பருஷம் வசஹ. இப்ப தலை குனிந்து வணங்கி நிற்கிறார்கள் அவர்கள் ரெண்டு பேர். அவர்களை பார்த்து கோபத்தால குரல்லாம் தழுதழுத்து போறது. பயமும் கோபமும் கலந்து ராவணனுக்கு ஓடுறது. அந்த பயம் கோபமா வெளிப்படுறது. தன்னுடைய இயலாமை அது அப்படியே கோபமா வெளிப்படுறது. நதாவத் சதிருஷம் நாம சச்சிவைர் உபஜீவிபிஹி விப்ரியம் நிருபதேர் வக்தும் நிகிரஹ பிரகிரஹே பிரபோ. நீங்களாம் அமைச்சர்களா? எனக்கு பிடிச்சது தானே நீங்க சொல்லணும், எனக்கு பிடிக்காததெல்லாம் நீங்க சொல்றீங்களே. ரிபூனாம் பிரதிகூலானாம் யுத்தார்த்தம் அபிவர்த்ததாம் உபாபியாம் சதிருஷம் நாம வக்தும் அப்ரஸ்தவே ஸ்தவம். இப்ப யார் வந்திருக்கான்னு தான் கேட்டேன். அவர்களுக்கு என்ன வீரம்னு கேட்டேன். அவர்களை நீங்க அப்படியே புகழ்ந்து ஏதோ ராமனுக்கு ஒரு சாஸ்திரநாமமே எழுதிடுவேன் போல இருக்கு. வானரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் சாஸ்திரநாமம் எழுதிடுவா போல இருக்கு. அப்படி புகழ்றே, இது உங்களுக்கு தகாது. ஆச்சாரியா குரவோ விருத்தா விருதா இவாம் பர்யுபாசிதாக சாரம் யத்ராஜ சாஸ்திரானாம் அனுஜீவ்யம் ந கிருஹ்யதே. உங்களுக்கு யார் குரு? உங்களோட ஆச்சாரியன் யாரு? யார்கிட்ட போய் படிச்சல் நீங்க? உங்களுடைய பெற்றோர்கள் யாரு? எதுக்கு அவர்கள்ட்டெல்லாம் நீங்க படிச்ச? இப்படி ராஜா கிட்ட எப்படி நீங்க பேசணும்னு தெரியாம பேசுறேன்னு திட்டுறான். கிரஹீதோ வா ந விஜ்ஞாதோ பாரோ ஞானஸ்யவோ ஹதே. அவர்கள்ட்ட இருந்து படிச்சது காதுக்குள்ளதான் போயிருக்கு, தலையில ஏறல. வெறும்னா கழுத பொதி சுமக்கிற மாதிரி அந்த அறிவை சுமந்துன்னு இருக்கு. ஈதிருஷை சச்சிவைர் யுக்தோ மூர்க்கைர் திஷ்டியா தராம்யஹம். இப்போ உங்களை மாதிரி ஒரு மூடர்களால மந்திரிகளோட கூடின நான் எப்படிதான் நான் இன்னும் ராஜ்யத்தை தரிக்கிறேனே தெரியல. இந்த மாதிரி முட்டாள்களை வச்சுட்டு நான் ராஜ்யம் பண்றேன்னு புலம்புகிறான் ராவணன். உண்மையில அவர்கள் உண்மையை சொல்லியிருக்கா. அவர்கள் போய் பார்த்துன்னு வந்து உண்மையதான் சொல்லியிருக்கா. ராவணனுடைய சேனையை யாராலையும் ஜெயிச்சிட முடியாது, ராவணனால முடியவே முடியாது. ராவணனுக்கு அது பொறுக்க மாட்டேங்கிறது. இவர்களை இகழ்கிறான், இவர்களை மிரட்டுகிறான், இவர்களை திட்டுகிறான். கிம் ந மிருத்யோர் பயம் நாஸ்தி வக்தும் மாம் பருஷம் வசஹ யஸ்யமே சாசதோ ஜிஹ்வா பிரயச்சதி சுபா சுபம். நீ என்ன பார்த்து நீ இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்றியே, உன் நாக்க நான் வெட்டிடுவேன். உங்களுக்கு என்ன உயிர்ல ஆசை இல்லையா? அப்யேவ தஹனம் ஸ்பிருஷ்ட்வா வனே திஷ்டந்தி பாதபாஹ ராஜதோஷ பராமிருஷ்டாஸ் திஷ்டந்தே நாபராதினஹ. எப்படி காட்டு தீ வந்ததுக்கு அப்புறம் ஒரு மரம் காட்டுல இருக்காதோ அந்த மாதிரி ராஜா கிட்ட அபச்சாரப்பட்டுட்டு ஒருத்தன் உயிரோட இருக்கவே மாட்டான். ராஜாவிடம் அபச்சாரப்பட்ட ஒருவன்
உயிரோடு இருக்க மாட்டான். ஹன்யாம்யஹம் இமௌ பாபௌ சத்ரு பக்ஷ பிரசம்சகௌ யதி பூர்வோபகாரைர்மே நக்ரோதோ மிருதுதாம் விரஜேத். நீங்க ஏதோ எனக்கு உதவி பண்ணியிருக்கேன்னு நான் உங்களை சும்மா விடுறேன், இல்லைன்னா உங்க 2 பேரையும் நான் கொல்லணும், அதுதான் நடக்கணும். அபத்வம் சத கச்சத்வம் சங்கர்ஷாத் இதிதோ மம நஹிவாம் ஹந்துமிச்சாமி ஸ்மராம் உபகிருதானிவாம். நீங்க முன்னாடி பண்ண உபகாரங்களை நினைச்சு உங்களை உயிரோட விடுறேன், நீங்க இங்கேருந்து ஓடிடுங்க, என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்கன்ட்டான். ஹதாவேவ கிருதக்னௌதௌ மயி ஸ்நேஹ பராங் முகௌ. நீங்க அன்பு மாறிடுது, என்கிட்ட உங்கள்கிட்ட அன்பு இல்லை. ஏன்னா ராமனை ஒரு தடவை சேவிச்சுட்டாலே பக்கத்துல, அதற்கு மேல எப்படி ராவணன்ட்ட அன்பு இருக்கும். ஏவமுக்தௌ து சவ்ரீடௌ தாவுபௌ சுகசாரணௌ ராவணம் ஜெயசப்தேன பிரதிநந்தியாபிநிஸ்திருதௌ. இப்ப ராவணனை பார்த்து ஜெயம் பெற்று நீ விலங்கு, நீ நன்னாருன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாவா 2 பேரும். அப்ரவீத் து தசக்ரீவஹ சமீபஸ்தம் மகோதரம் உபஸ்தாபய மே சீக்ரம் சாரான் நீதி விஷாரதான். ராவணன் பக்கத்துல இருந்த மகோதரன்கிற ராட்சசனை பார்த்து அப்ப பேசினான். என்ன ஆணையிட்டான் அப்படின்னா, உடனே நீதி சாஸ்திரங்கள்லாம் நன்னா அறிந்த வேவு பார்க்கிறவர்கள், அவர்களை முதல்ல கொண்டு வா அப்படின்னு சொன்னான். மகோதரஸ்தோக்தஸ்து சீக்கிரமா ஆக்ஞாபயச்சாரான். உடனே வேவுக்காரர்கள், வேவு பார்க்கக்கூடிய சாரர்கள்னு சொல்லுவா, அவர்களை ஆணை பிறப்பித்தான் மகோதரனும். ததச்சாரா சத்வரிதாக பிராப்தா பார்த்திவ சாசனாத் உபஸ்திதா பிராஞ்சலையோ வர்தயித்வா ஜயாசிஷா. இப்போ உடனே நிறைய வேவுக்காரர்கள் வந்து நின்னார்கள். தானப்ரவீத் ததோ வாக்கியம் ராவணோ ராட்சசாதிபா சாரான் பிரத்யாயிதான் சூரான் பக்தான் விகத சாத்வசான். அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த சாரர்கள், அதாவது வேவு பார்க்கக்கூடிய ஸ்பைஸ், அவர்களை பார்த்து பேசுகிறான் ராவணன். இதோ கச்சத ராமஸ்ய விவசாயம் பரீக்ஷத மந்திரேஷு அபியந்தராயோஸ்ய பிரீத்யா தேன சமாகதாக. நீங்க உடனே ராமனிடம் போங்கோ, ராமனின் நடவடிக்கையும் அவனுக்கு இருக்கக்கூடிய மந்திரிகள் அவர்களோட நடவடிக்கையும் உடனே பார்த்துட்டு வாங்கோ. கதம் ஸ்வபிதி ஜாகர்த்தி கிமன்யச்ச கரிஷ்யதி விஜ்ஞாய நிபுணம் சர்வம் ஆகந்தவ்யம் அசேஷதா. அவன் எப்படி தூங்குகிறான், எப்ப ஏந்துக்கிறான், என்ன பண்றான், எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பார்த்து கொண்டு வந்து சொல்ல வேண்டியது. சாரேன விதித சத்ரு பண்டிதைர் வசுதாதிபைஹி யுத்தே சொல்பேன யத்னேன சமாசாத்ய நிரஸ்யதே. இப்ப புத்தி சாதுரியம் உள்ள மன்னர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா, வேவுக்காரர்களை வைத்தே பாதி எதிரிகளை கொண்டு விடுகிறார்கள். இப்ப மீதி யுத்தத்துல கொஞ்சம்தான் முயற்சி, அவனுடைய மர்மஸ்தானம் எதுன்னு கண்டுபிடிச்சு அங்க அடிச்சா முடிஞ்சிடுது. சாரஸ்து தே ததேத்யுத்வா பிரஹிருஷ்டா ராட்சசாஸ்வரம் ஷார்தூல மக்ரத கிருத்வா ததச்சக்ரு பிரதக்ஷிணம். இப்ப ஷார்தூலன்கிறவனை அந்த வேவுகாரர்களுக்கு தலைவனாக ஆக்கி பிரதட்சிணம் பண்ணி கிளம்பினார்கள் எல்லாரும். ததஸ்தே தம் மகாத்மானம் சாரா ராட்சச சத்தமம் கிருத்வா பிரதட்சிணம் ஜக்முர் யத்ர ராமஸ்ஸ லக்ஷ்மணஹா. இப்ப ராவணனை பிரதட்சிணம் செய்துவிட்டு ராமன் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்றார்கள். தே சுவேலஸ்ய சைலஸ்ய சமீபே ராமலக்ஷ்மணௌ பிரச்சன்னா ததிருஷுர்கத்வா சுசசுக்ரீவ விபீஷணௌ. இப்ப இவர்கள் சுவேலம்ங்கிற மலையின் அருகாமையிலே வந்து சேர்ந்து மாறுவேஷம் பூண்டிருந்து ராமனையும் லக்ஷ்மணரையும் பார்த்தார்கள். பிரேக்ஷமானாச்சமும் தாம் ச பபூவுர் பய விக்வலாஹ தேது தர்மாத்மனா திருஷ்டா ராட்சசேந்திரேன ராட்சசாஹ. உடனே அந்த சைன்யத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் பயம் வந்துடுச்சு. அவர்கள் பயம் வந்து கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சுட்டா அந்த சேனைக்குள்ள புகுந்த உடனே. அப்ப அவர்கள் ராட்சசர்கள்ங்கிறத மறுபடி விபீஷன் ஆழ்வான் ஜாகரூகனா ராமனுக்கு எப்படி உதவி பண்ணலான்னு காத்துட்டு இருக்கக்கூடிய விபீஷன் ஆழ்வான் இவர்களை கண்டுகொண்டு இவர்கள் ராட்சசர்கள்னு அடையாளம் கண்டுபிடித்து விட்டான். விபீஷணேன தத்ரஸ்தா நிகிரஹீதா யதிருச்சயா ஷார்தூலோ கிராஹிதஸ்த்வேகஹா பாபோயமிதி ராட்சசஹா. உடனே மோச்சித சோபி ராமேன வத்தியமானஃ ப்ளவங்கமைஹி ஆந்திருஷம் ஸ்யேன ராமஸ்ய மோச்சிதா ராட்சசாஃப் பரே. இப்ப விபீஷணன் முதல்ல பிடிச்சிட்டான். இந்த ஷார்தூலனை பிடிச்சி குரங்குகள்லாம் அடிக்க ஆரம்பிச்சுட்டா, கொன்னுடுவா போல இருக்கு. அப்ப ராமன் நல்ல சமயத்துல பார்த்து விடுவித்துட்டான்.
இவர்களெல்லாம் கொண்டு நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு எல்லாரையும் விடுவித்தான் ராமனாலே. ராமனுடைய கருணையினாலே எல்லாரும் உயிர் தப்பி ஓடினார்கள். வானரை ரார்த்திதாஸ்தே து விக்ராந்தேர் லகு விக்ரமைர் புனர்லங்காமனுப்ராத்தா சுவாசந்தோ நஷ்ட சேதசா. அப்படி மறுபடி லங்கைக்கு வந்தா உயிரே இல்லை, ஏதோ கொஞ்சம் உயிர் மூச்சு மட்டும் இருக்கு. அப்படி வந்து சேர்ந்தார்களாம் லங்கைக்கு. ததோ தசக்ரீவம் உபஸ்திதாஸ்து தேச்சாரா வாகின் தேச்சாரா பகிர்நித்யச்சரா நிஷாச்சராः கிரே சுவேலஸ்ய சமீபவாசினம் ன்யவேதயத் பீமபலம் மகாபலஹ. அந்த சுவேல மலையின் சமீபத்தில் தங்கி இருக்கிறதாய் அந்த சுவேல மலையின் பக்கத்திலே ராமன் சர்வசேனையினுடன் தங்கியிருக்கிறான்கிறத ராவணனுக்கு தெரிவித்தார்கள் இவர்கள் என்று இதோடு 29ஆம் சர்க்கம் முடிகிறது. ஆக இப்படி எவ்வளவு சாரர்கள் ஒற்றர்களை அனுப்பினாலும் விபீஷணன் கண்டறிந்து ராமனுக்கு தெரிவித்து அதனாலே தண்டிக்கப்படுகிறார்கள். ராமனும் போனா போறதுன்னு அவர்களை மன்னித்து விடுகிறான். இதோட 29 சர்க்கம் முடிந்திருக்கிறது. மேல 30ஆம் சர்க்கம் தொடங்கி நாம் நாளை அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம். அடியேன் தன்யனானேன். ஸ்ரீ கிருஷ்ணா. அடியேன் சுவாமி.